ஒரு மெல்லிசான கோடு. கோட்டுக்கு இந்த பக்கம் நான் நல்லவன், கோட்டுக்கு அந்த பக்கம் நான் கெட்டவன். அந்த கோடே ஒரு நூலை வச்சு தாங்க போட்டு ஆகணும். ஆமாங்க. நூல் அளவு கேப்ல மிஸ் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நூல் மாரி பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நூலை வச்சு வேலையே முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடா சொல்ற? அதாவது வுட் ஒர்க் ஆகட்டும், டைல் ஒர்க் ஆகட்டும், ரொம்ப பர்ஃபெக்ஷனா ஃபிட் பண்ண வேண்டிய ஒர்க்குங்க. இந்த ஒர்க்குல நமக்கு இந்த பர்ஃபெக்ஷனே அந்த லைன்ல தாங்க வரும். அந்த லைன் அடிக்கிறதுக்காக நார்மலா நம்ம ஒரு நூல்கண்டை எடுத்து, அத ஒரு நீளத்துல முக்கி, அந்த நீளத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம அந்த லைன வச்சு அடிச்சோம்னாலும் என்ன ஆகும்னா, அந்த நீளம் வந்து அந்த நூல்ல சரியா எல்லா இடத்துலயும் பட்டிருக்காது. அதனால நமக்கு அங்கங்க கேப் விட்டு ஃபில்லிங் இருக்கும். இதுல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஃபிக்ஸ் பண்றதும் நமக்கு கஷ்டம். இந்த பக்கம் ஒரு கார்னர்ல இருக்கும், அந்த பக்கம் ஒரு கார்னர்ல இருக்கும். இதுக்கு நம்ம டீப் லெவல வச்சு 2 பக்கமும் வச்சு பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கஷ்டம். இத தாண்டி வேற என்ன கஷ்டம் இருக்குன்னா, லைனு சரியா வராது. ஒரு மாரி கிராக் லைனா வரும், கர்வ் லைனா வரும். நம்ம ஒரு பக்கம் தொங்கல் விழுந்துரும். இதெல்லாம் தாண்டி இத ஒவ்வொரு தடவையும் நம்ம வாங்குறதே ஒரு விதமான எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபீல்டுல நீங்க போய் ஒரு நூல்கண்ட வாங்கி யூஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 50லேருந்து 60, 70 ரூபாய்க்கு பக்கம் வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 ஃபீல்டுல வாங்கி வச்சீங்கன்னா 250லேருந்து 300 ரூபாய் பக்கம் வந்துரும். ஒரு 10 ஃபீல்டுக்கு வாங்குனீங்கன்னா 500 ரூபாய் ரேஞ்சில வந்துரும். ஒருவேளை நான் ஒரு ஃபீல்டுக்கே வச்சுக்கிட்டு மத்த ஃபீல்டுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சாலும், நீங்க வாங்குன நீளங்கிறது கொட்டி நம்ம கையெல்லாம் அடிச்சிடும். நீங்க வைக்கிற பேக் எல்லாம் ஃபில் ஆயிரும். ஒருவேளை இதெல்லாம் வச்சு நம்ம பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணணும்னாலும், இத ப்ரொஃபஷனல் லெவல்ல கத்துக்கிட்ட ஆளால மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். அப்படியே இருந்தாலும் அவங்களும் மேன் மேட் மிஸ்டேக் நடக்கத்தாங்க செய்யும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதனால நம்ம ஒர்க்கோட அவுட்புட் குறையும். கஸ்டமர் மத்தியில நமக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்ட்டா முடிக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் தாங்க கொண்டு வந்திருக்கேன். சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. அப்படி நம்ம என்ன மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, இங்கோவோட சாக் லைன் ரீல் தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. அதே தாங்க இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல். இந்த குவாலிட்டியான மெட்டீரியலை ஆன்லைன் பிரைஸோட கம்மியாக கொடுக்க போகிறோம். எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதோட பிரைசிங் டீடைலையும் பார்த்துருவோம். இது கூட என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் ஒரு சாக் லைன் ரீல் ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இந்த சாக் லைன் ரீலில் வந்து இந்த இடத்துல லாக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கிரிப்புக்காக பாலிப்ரொபைல் மெட்டீரியலில் ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு கிரிப்பு நல்லாவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இது டேமேஜ் ஆகாது. இது நார்மல் மெஷர்மெண்ட் டேப் சுற்றுற மாதிரி இதையும் நீங்கள் சுற்றிக்க முடியும். இதை எடுத்து விட்டுட்டு நம்ம இழுத்தோம்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 மீட்டருக்கு உண்டான நூல் கிடைக்கும். இதில் வெளியே போகாததுக்காக லாக்கிங்காக இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக இழுத்தாலும் வராது. ஸோ இதை எடுத்து விட்டுட்டு இழுக்கும் போது உங்களுக்கு நேராக வந்துடும். இதை தாண்டி இதில் வந்து நீளம் கொட்டுறதுக்காக இது கூடவே ஒரு நீல பவுடர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 113 கிராம் நீல பவுடர் இருக்கு இதுக்குள்ள. இதுல வேணும்னா நம்ம பவுடர்ஸை கொட்டி வச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த யூசேஜுக்கு தேவைப்படுதுன்னா சரி ஓகே இதுல ஸ்ட்ரைட் லைன் எப்படிப்பா வரும், நானா வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தாங்க இதுல ஒரு மினி ஸ்பிரிட் லெவல் கொடுக்குறேன். இதை நாம இப்படி கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு இதோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி லைன் அடிக்கும் போது எந்த ஒரு பிசுறு இல்லாம நேரா அந்த கோடு விழுங்க. சரி ஓகே இது இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடலாம் தேவையில்லைங்க. இதை எடுத்து நம்ம சுத்தி சேஃபா வச்சிட்டோம்னா அடுத்த ஃபீல்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இதுல இருக்கக்கூடிய கயிறு அந்து போச்சுன்னா கூட நீங்க இந்த பாக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்குள்ள மறுபடியும் நீங்க ஒரு 30 மீட்டருக்கோ 50 மீட்டருக்கோ நீங்க கயிறை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல இந்த மெக்கானிசம் தாங்க முக்கியமான பொருளே. சரி ஓகே இதோட பிரைஸ் என்னப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதோட பிரைஸ்ங்கிறது ஆன்லைனை பொறுத்தவரை 400 ரூபா 450 ரூபா எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம ஆன்லைன் பிரைஸோட கம்மியா கொடுக்க நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆன்லைன் பிரைஸோட கம்மியா கொடுக்க போறோம். என்ன பிரைஸுக்கு கொடுக்க போறோம்னு கேக்குறீங்க? 260 ரூபாய்க்கு கொடுக்க போறேங்க. ஸோ இந்த பொருளை உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை டைரெக்டாக வந்து வாங்கணும், உங்கள் ஷோரூமை நான் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா சேலமில் இருக்க நம்ம டிகே டூல் ஷோரூமுக்கும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம்லேருந்து இளம்பலை போகிற ரோட்டில் பனங்காடு பஸ் ஸ்டாப்பில் தாங்க நம்ம ஷோரூம் இருக்குது. மற்றபடி இதை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே சொல்லுங்கள், அதை நான் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதில் நிறைய பேர் இந்த யூசேஜ் 10 ரூபாய்க்கு நான் வாங்கி யூஸ் பண்ணிடுவேன், 20 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிடுவேன்றதா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. இது மாதிரி பலர வீடியோ போட்டவங்களுதையும் நான் பார்த்துருக்கேன் என்னென்ன கமெண்ட்லாம் வருதுன்னு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கிக்கலாம்.